பட்டர் போட்டு தான் பிரெட்டு, பன்னு, கேக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பட்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இல்லை கேக்கு, பிரெட்டு, பன்னு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணுறதே அதுக்கு தேவையான கொழுப்பு சத்து வேறு ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, வெண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்வீட் பன்னே பேர், ஃப்ரூட் பன்னு பேர். இதில் ஆட் பண்ணுற ஃப்ரூட் எல்லாம் பப்பாயாவை சுகரில் டிப் பண்ணி அதில் கலர் போட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஆட் பண்ணுறாங்க. மைதாவும் இருக்குது, சுகரும் இருக்குது, ஹை ஃபேட்டும் இருக்குது. நம்ம கேக்குன்னு சாப்பிட்டா எவ்வளோ பெரிய கேக்காக இருந்தால் கூட ஒருத்தர் ஒன்று சாப்பிட்றோம். இது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டா தேவையில்லை. இல்லைன்னா இது ஹை கேலரி அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் தான். பேக்கரி ஐட்டம்ஸ் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு ஏறிடும். ஒரு மீல் இல்லை ஒரு ஸ்நாக்கில் உங்களுக்கு 300 கேலரிஸ், கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட் கேலரிஸ் ஏறிடும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ பேச போகிறது பேக்கரி ஐட்டம்ஸ், இதனால என்னெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு அதை பற்றி பேச போகிறோம். இப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் பேக்கரி ஐட்டம்ஸ் வந்ததே நம்மளுக்கு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். அது வரல அந்த அளவு பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம ஊரில் கிடையாது. பட் பேக்கரி ஐட்டம்ஸ் புதுசில் இது மைதா யூஸ் பண்ணால் கூட பட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பட்டர் போட்டு தான் பிரெட்டு, பன்னு, கேக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பட்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இல்லை கேக்கு, பிரெட்டு, பன்னு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணுறதே அதுக்கு தேவையான கொழுப்பு சத்து வேறு ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, வெண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. இது வெஜிடபிள் ஆயில்ஸ் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹெல்த்தி வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே. பட் அது கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இவங்க வனஸ்பதி ஆயில் இல்லை அந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா இது அதுவும் பேக்கரி ஐட்டம்ஸ்ல நம்மளுக்கு 30% தேவைப்படுது அந்த கொழுப்பு சத்து. எதுக்கு? ஒரு சாஃப்ட் பிரெட் இல்லை சாஃப்ட் பன் இல்லை சாஃப்ட் கேக் இல்லை பிஸ்கெட் கூட ரொம்ப சாஃப்டா வேணும்னா இந்த அளவு அதுல கொழுப்பு சத்து தேவையா இருக்கு. இப்போ நம்ம இந்திய நாட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு இருதய நோய் டாப் இருக்கு லிஸ்ட்ல. எங்க உலகத்திலே ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருதய நோயில. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம உணவுல எதுல 30% 30% ஃபேட் இருக்கோ அதை எந்த அளவு குறைக்க முடியுமோ அதுதான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன எல்லாம் பிஸ்கெட்ஸ்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பிஸ்கெட்லேருந்து குக்கீஸ் மாறிட்டாங்க. இப்போ குக்கீஸ்னு எடுத்தீங்கன்னா சைஸே கொஞ்சம் பெருசா இருக்கலாம், திக்காவும் இருக்கலாம். அப்ப கேலரி டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப மைதாவை பத்தி ஏன் ப்ராப்ளம்னா இந்த காலகட்டத்துல சின்ன வயசுலயே எக்ஸஸ் வெயிட் வருது. ஸோ மைதா ப்ராடக்ட்ஸ் எது எடுத்தாலும் அதுல எக்ஸஸ் ஃபேட்டும் சேர்ந்து வருது. அதனால இது ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்லே செகண்ட் இருக்கோம் டயபெட்டிஸ்ல. ரொம்ப கொஞ்ச நாள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்தாலும் வந்துடலாம். அதனால ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. இப்போ ஓவர் வெயிட் பசங்களுக்கும் இருக்கு, பெரியவங்களுக்கும் இருக்கு. இதனால ஏர்லி சுகர் ரைஸ், பிளட் குளுக்கோஸ் ஏறுது. அண்ட் இது ஏர்லி டயபெட்டிஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஜாகிரதையா இருக்கணும். ஸோ ஏர்லி டயபெட்டிஸ் இருந்தால் மைதா சாப்பிடக்கூடாது அண்ட் ஹை ஃபேட்டும் சாப்பிடக்கூடாது. அதனால பேக்கரி ஐட்டம்ஸ் எந்த அளவு நம்ம குறைக்க முடியுமோ அது நல்லது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டு நாங்கள் மைதா பிரெட் சாப்பிடலைங்க, நாங்கள் ஹோல் வீட் பிரெட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹோல் வீட் பிரெட் நிஜமாவே ஃபுல் கோதுமையா அப்படின்னு பெரிய குவெஸ்டன் மார்க். ஏன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டில் சாப்பிட்றீங்க இல்லை நிஜமாவே ஹோல் வீட் பிரெட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது கடிக்கிறதுக்கே அது கோல்டாக இருக்கிறச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணாதான் அது சாஃப்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம பிரெட் இல்லையே. எல்லா பிரெட்டு கோதுமை பிரெட்டாக இருந்தாலும் சரி, மைதா பிரெட்டாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது.
அதனால நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இது ஹோல் வீட்டுன்னு நினைச்சு சாப்பிடக்கூடாது. அண்ட் இதனால சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னா, அண்ட் சுகரும் அதுல ஜாஸ்தி. ஸ்வீட் பன்னே பேரு, ஃப்ரூட் பன்னு பேரு. இதுல ஆட் பண்ற ஃப்ரூட் எல்லாம் பப்பாயாவை சுகர்ல டிப் பண்ணி அதுல கலர் போட்டு ஆட் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஆட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜாகிரதையா இருக்கணும். எக்ஸஸ் சுகர் இருந்தா வெயிட்டும் போடும். சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்ல பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். மைதாவும் இருக்கு, சுகரும் இருக்கு, ஹை ஃபேட்டும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட்ரீஸ்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரியில பல விதம் கிடைக்குது. உள்ள ஃபில்லிங்கை மாத்திரம் மாத்தி பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கூட கிடைக்குது. இல்ல காரா பிஸ்கெட்னு விற்கிறாங்க. இது பிக் ஐட்டம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பண்றதே மைதா ஒரு லேயர், இந்த வனஸ்பதி ஆயில் ஒரு லேயர், இந்த மாதிரி 5லேருந்து 7 தடவை பண்ணி அதை எடுத்து பண்றாங்க. இதுதான் பஃப்பும் பண்றாங்க, இதுல தான் காரா பிஸ்கெட்டும் பண்றாங்க. இது வந்து நல்லதே கிடையாது. ஏன்னா வனஸ்பதி ஆயில் ஜாஸ்தி சாப்பிட சாப்பிட டிரான்ஸ் ஃபேட்ஸ் நம்ம உணவுல ஜாஸ்தி ஆகி இதனால இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ரிசர்ச் சொல்லுது. அதனால ஜாகிரதையா இருங்க. பஃப் எல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே, பட் ரெகுலராகவே பஃப் சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி காரா பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்றது நல்லதே கிடையாது. அடுத்து கேக்ஸ் பார்த்தீங்கன்னா மைதா, எக் ஒயிட் போட்டு ஸ்பாஞ்ச் கேக் இல்லை ஏஞ்சல் கேக்னு சொல்றோம். இது சாப்பிட்டா அட்லீஸ்ட் ஓகே. ஒரு சின்ன கேக் இவ்வளோதான், இவ்வளோ சிலிண்டர் சின்னதா இவ்வளோ இருக்கும். இது வந்து 80 கேலரி தான், சுகரும் அதுல கம்மி தான். பட் இதுவே நம்ம கிரீம் கேக் போனா முதல்ல கேக்கை கட் பண்ணி லேயரா கேக் வச்சு ஒரு லேயருக்கும் நடுவில் கிரீம் போடுறாங்க. இது பட்டர், சுகர், கிரீம் இதான் இருக்கு அதுல. அண்ட் மேல வேற எக்கச்சக்கமா கிரீம் போட்டு அதுல இந்த மாதிரி டெக்கரேட் பண்றதுக்கு இந்த சக்கரை போட்ட சின்ன வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டா சர்க்கிளா ஒயிட் கலர், ரெட் கலர் இதெல்லாம் போட்டு இதை கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஹை ஃபேட். ஸோ என் கை அளவு இருக்கும் ஒரு பேஸ்ட்ரி சைஸ், அது வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். இது 3 பேர் சாப்பிடலாம். 250 to 300 கேலரிஸ். இப்போ அது 3ஆ பிரிச்சா ஒருத்தருக்கு 80லேருந்து 100 கேலரி. பட் அது பார்த்தா கூட இதுல வந்து கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பாஞ்ச் கேக் யூஸ் பண்ணா கூட நடுவுல லேயர்ஸ்லயும் கிரீம் போடுறோம், மேலேயும் கிரீம் போடுறோம். அந்த கேக்கை சுத்தி ரவுண்டா பண்றது இல்ல ஸ்கொயரா பண்றது சுத்தியும் கிரீம் போடுறோம். அதனால ஜாகிரதையா இருக்கணும். இதை தவிர இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக், மார்பிள் கேக், லாவா கேக், இந்த மாதிரி பல விதம் கிடைக்குது. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் சிப்ஸ், சாக்லேட்டை ஹாட் ஃபஜ் மாதிரி மேல ஊத்தி இல்ல கிரீம் மாதிரி சாக்லேட் வித் பட்டர் வித் சுகர் போட்டு மேல போட்டு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இல்ல சாக்லேட் ப்ரௌனி பண்ணி அதுல பண்றாங்க. இந்த லாவா கேக்குங்கிறது உள்ள வந்து சாஃப்ட் சாக்லேட் இருக்கு, லாவா மாதிரி. லாவானா எப்படின்னா அது சாஃப்டா இருக்கும். அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா கேக்கு மேல இது பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இது எல்லாமே கேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 150லேருந்து சைஸை பொறுத்து 300 to 400 கேலரிஸ் வரலும் போகும். நம்ம கேக்குன்னு சாப்பிட்டா எவ்வளோ பெரிய கேக்கா இருந்தா கூட ஒருத்தர் ஒன்று சாப்பிட்றோம். இது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டா தேவையில்ல. இல்லைன்னா இது ஹை கேலரி அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் தான். இப்போ பிரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் பிரெட் 80 கேலரிஸ். இது வந்து நார்மல் மீடியம் சைஸ் பிரெட். இதே சாண்ட்விச் பிரெட் அப்படின்னா 100 to 110 கேலரிஸ். ஏன்னா சைஸும் பெருசா இருக்கு, திக்காவும் இருக்கு. இதுல என்ன போடுறோம்? பட்டர். 1 டீஸ்பூன் பட்டர் இல்ல 2 டீஸ்பூன் பட்டர். 1 டீஸ்பூன் பட்டரே 45 கேலரிஸ். அப்புறம் ஜாம். 1 டீஸ்பூன் ஜாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 கேலரிஸ். ஸோ 2 டீஸ்பூன் பட்டர் 2 டீஸ்பூன் ஜாம் போட்டா இதுவே 190 கேலரிஸ். பெட் ஸ்லைஸே 100 கேலரிஸ் ஒரு ஸ்லைஸ். 2 ஸ்லைஸ் போட்டா 200. ஸோ எங்கேயோ போயிடுது உங்களுக்கு கேலரிஸ். இது ஒரு செட்டு சாப்பிட்றது இல்லை, மினிமம் 2 செட்டு. இல்லைன்னா அதுக்குள்ள ஸ்டஃபிங்
இதுல உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இதை ஃப்ரை பண்ணி அது வந்து தவால நிறைய பட்டர் இல்லை நெய்யை போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா கேலரிஸ் ஜம்ப் ஆகி என்ன கேலரிஸ்ல வருது? உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வருது, ஃபேட் வருது, புரோட்டீன் ரொம்ப குறைவு தான். அதனால பேக்கரி ஐட்டம்ஸ் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு ஏறிடும். ஒரு மீல் இல்லை ஒரு ஸ்நாக்ல உங்களுக்கு 300 கேலரிஸ், கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட் கேலரிஸ் ஏறிடும். இதை நம்ம கணக்கே போடுறது இல்லை. இதை தவிர பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் வேற சாப்பிட்றோம். அதனால ஜாகிரதையா இருங்க. எப்போ ஒரு நாள் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை, பட் ரெகுலரா பேக்கரி ஐட்டம்ஸ் தான் எடுப்பீங்கன்னா இது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால இப்போ நீங்க ஜாகிரதையா இருங்க. இந்த வீடியோல நம்ம பேக்கரி ஐட்டம்ஸை பத்தி பார்த்தோம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.